கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் கடும் சிரமம். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் குடிநீர், உணவு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அடிப்படை வசதிகளின்றி கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் அவசர கதியில் திறக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பேருந்து முனையத்திற்கு வந்து செல்வதற்கே பயணிகள் பெரும் செலவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் விமர்சனம். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து வெளியூர்களுக்கு போதிய அளவு பேருந்துகள் இயக்கப்படாததால் ஆயிரக்கணக்கான பயணிகள் நடைமேடைகளிலும் வெட்ட வெளிகளிலும் படுத்துறங்கி அவதியுற்றனர். போதிய பேருந்துகள் இயக்கப்படாததை கண்டித்து பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டன அறிக்கை. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் கடைசி நாள் கூட்டம். கோவை சின்னியம்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் அனைத்து தரப்பினரிடமும் கருத்து கேட்பு. கோவையில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 800க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல். 3,40,00,000 ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடங்கி வைத்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காமலும் மத்திய நிதிக்குழுவில் சேர்க்காமலும் ஏமாற்றும் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் தலைமையில் மாபெரும் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்தால் முதலமைச்சர் கூட கவுன்சிலராகி விடுவார் என அதிமுக MP CV சண்முகம் குற்றச்சாட்டு. மாநில உரிமைகளை பறிப்பதிலேயே குறிக்கோளாக இருக்கும் பாஜக கூட்டாட்சி தத்துவத்தை முறிக்க பார்ப்பதாகவும் சாடல். அவங்களே எவ்வளவு தேவை சாதாரணமா நினைச்சாங்க. நீ இப்பயாவது யூனியன் பிரதேசமாக இருக்கிற நீ இன்னும் கொஞ்சம் ஏமாந்து எம்பிஎஸ்லாம் ஓட்டு போட்ட அடுத்தது முனிசிபல் சேர்மன் ஆயிடுவாங்க. என்ன பாஜக ஆட்சியில் இந்தியா முழுவதும் பொதுத்துறை நிறுவனங்கள் ஏலம் விடப்படுவதாக அதிமுக MP CV சண்முகம் குற்றச்சாட்டு. கடந்த 3 ஆண்டுகளில் புதுச்சேரிக்கு பிரதமர் என்ன செய்தார் என்றும் கேள்வி. மின்சாரத்துறை, மின் உற்பத்தி, மின் விநியோகம், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், இது அத்தனையும் இன்னைக்கு யாரா வாங்குறானா? ஒரே ஆள் தான் வாங்குறான். ஒரே ஆள் தான் வாங்குறான். யார் வாங்க? அதானி. அதானி யார் வாங்க? பன்னீரின் சகாப்தம் முடிந்துவிட்டதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் சாடல். பெருங்காய டப்பா சத்தம் போடுவது போல சத்தம் போட்டுக் கொண்டிருப்பதாக விமர்சனம். OPS என்பது ஒரு வெட்டு. அவருடைய சகாப்தம் முடிந்து போன ஒன்று. இன்றைக்கு பெருங்காய டப்பா சத்தம் போடும்போது போட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்வதை யாரும் இங்க காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நாளை கூடுகிறது. ஆளுநர் உரையை அடுத்து சட்டம் ஒழுங்கு உட்பட பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் NIA அதிகாரிகள் அதிரடி சோதனை. சென்னை, மதுரை, நெல்லை உட்பட 27 இடங்களில் சோதனை. வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள வேலைநிறுத்த போராட்டத்திலும்
26ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ள தொடர் வேலைநிறுத்த போராட்டத்திலும் பங்கேற்க நீதித்துறை ஊழியர்கள் சங்கம் முடிவு. நிதியில்லாமல் தள்ளாடும் விடியா திமுக வேலை நிறுத்தத்தால் நீதியிலும் தள்ளாடப் போகிறதா? உடுமலைப்பேட்டையில் சேதமடைந்து காணப்படும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி. நீர்த்தேக்க தொட்டி அருகே தேங்கியுள்ள நீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் வேதனை. புவனகிரி அருகே ஆதிவராகநத்தம் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் விவசாயிகள் அவதி. விடியா ஆட்சியில் ஒரு வாரத்திற்கு மேலாக நெல்லை கொட்டி காத்து கிடக்கும் அவல நிலை. கண்டாச்சிபுரம் அருகே வகுப்பறைக்குள் நுழைந்து அரசு பள்ளி ஆசிரியைக்கு கொலை மிரட்டல் விடுத்த போதை ஆசாமி கைது. விடியா திமுக ஆட்சியில் அரசு பள்ளி ஆசிரியைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத அவல நிலை. கரூரில் ஜாக்டோ ஜியோ சார்பில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த ஆயத்த மாநாடு. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விடியா திமுக அரசை கண்டித்து வரும் 15ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் என அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நீர்கால்வாய் அமைத்ததாக போலியான பெயர் பலகை வைத்துள்ள ஊராட்சி நிர்வாகம். மக்கள் வரிப்பணத்தை சூறையாடும் ஊராட்சி நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தஞ்சை அருகே நீரின்றி நெற்பயிர்கள் காய்ந்து கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை. டெல்டாக்காரன் என தனக்குத்தானே பட்டம் சூட்டிக் கொண்ட ஸ்டாலின் தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி. துபாயிலிருந்து சென்னைக்கு தங்க பசை கடத்தல். 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க பசையை பறிமுதல் செய்து விசாரணை. யுக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் மூலம் தாக்குதல். 7 பேர் பலியானதால் பதற்றம். புரோ ஹாக்கி லீக் தொடரின் 2வது கட்ட போட்டி. ஸ்பெயின் அணியை வீழ்த்தி ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்திய அணி அபார வெற்றி.